துபாயில் பறக்கும் விமானத்தை மொபைல் போனில் படம் பிடித்ததாக கூறப்படும் வழக்கில் இந்திய இளைஞருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 23 வயதான வசீம் அக்ரம் மீது அந்நாட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தகவல் வெளியானதும் அவரது குடும்பத்தினரும் கிராம மக்களும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். பீகார் மாநிலம் கோபால்கஞ்ச் மாவட்டத்தைச் சேர்ந்த வசீம் அக்ரம் குடும்பத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் 22 மாதங்களுக்கு முன்பு துபாய்க்கு வேலைக்கு சென்றிருந்தார். அங்கு சம்பாதித்த பணத்தை வீட்டிற்கு அனுப்பி குடும்பத்தை கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. தகவலின்படி சமீபத்தில் அவர் பறந்து கொண்டிருந்த விமானத்தையோ அல்லது விமானத்தின் உள்ளக காட்சிகளையோ தனது மொபைல் போனில் பதிவு செய்துள்ளார். தற்போது நிலவி வரும் சர்வதேச பாதுகாப்பு சூழ்நிலைகளின் காரணமாக துபாயில் விமான பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகள் மிகவும் கடுமையாக அமலில் உள்ளனர். இதனால் அந்த வீடியோ பதிவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதாக கருதப்பட்டு 2 மாதங்களுக்கு முன்பு போலீசார் வசீம் அக்ரமை கைது செய்தனர். தொடர்ந்து நடந்த விசாரணைக்கு பிறகு அந்நாட்டு நீதிமன்றம் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தீர்ப்பு வசீம் அக்ரமின் குடும்பத்துக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துபாயின் கடுமையான சட்டங்கள் குறித்து மகனுக்கு முழுமையான விழிப்புணர்வு இல்லை என்றும் எந்த தவறான நோக்கமும் இல்லாமல் ஆர்வத்தினால் மட்டுமே புகைப்படம் எடுத்ததாக அவரது தாயார் ஷாயிதா தெரிவித்துள்ளார். மேலும் குடும்பத்தின் ஒரே வருமான ஆதாரமாக இருந்தவர் தற்போது சிறையில் இருப்பதால் தாங்கள் மிகுந்த சிரமத்தில் இருப்பதாகவும் குடும்பத்தினர் கூறியுள்ளனர். இதையடுத்து வசீம் அக்ரமின் பெற்றோர் உள்ளூர் நிர்வாக அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்துள்ளனர். துபாய் நீதிமன்றம் வழங்கிய தண்டனை மறுபரிசீலனை செய்ய இந்திய அரசு மற்றும் வெளிநாட்டு விவகாரத்துறை உடனடியாக தலையிட்டு தங்களது மகனை தாயகம் திரும்ப செய்ய உதவ வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.